ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசியில் எப்படி ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் வந்து ஒரு 1.5 கிளாஸ் வந்து நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்து நேற்று நைட்டே ஊற வச்சு வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இதில் வந்து நம்ம கல் மண் ஏதாவது இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்படி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டே இருங்க. கீழே கை வச்சுக்கோங்க. இப்படியே லைட்டாக சாய்ச்சிக்கிட்டே இப்படியே மூவ் பண்ணிங்கன்னா, ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இது வந்து மேலே உள்ள அரிசி வந்துடும், கீழே வந்து கல் நிற்கும். அரிக்க தெரியாதவங்க இந்த மாதிரி கல் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி மேலே உள்ள பாத்திரத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக சாய்ச்சிக்கிட்டே ஆட்டினீங்கன்னா அந்த மேலே உள்ள அரிசி வந்து வந்துடும். இந்த லாஸ்ட்டாக உள்ளதில் வந்து கல் எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து கீழே போட்டுடலாம். இப்போ நம்ம கல் இல்லாமல் நல்லா க்ளீனாக எடுத்து இப்போ நம்ம வந்து குக்கரில் இந்த கல்லெல்லாம் எடுத்து அந்த ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசியை இதில் நான் 1.5 கிளாஸ் எடுத்தேன். இப்போ வந்து ஒரு 3.5 கிளாஸ் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றணும்னா நல்லா வேகும். ஊற வச்சு தண்ணி ஒரு 3.5 கிளாஸ் நல்லா கலந்து விட்டணும். இதில் வந்து உப்பு போட தேவையில்லை. இந்த அரிசி நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கனால நம்ம வந்து இதை அப்படியே வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடிட்டு அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. விசில் போட்டு இதில் ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் 3 விசில் வந்துடுச்சு. நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்படி ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு என்னென்னு பார்க்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. யார் வேணாலும் சாப்பிடலாம். இது கூட காம்பினேஷன் வந்து நீங்கள் புளி போட்டு செஞ்ச பாவக்காய், எந்த காயாக இருந்தாலும் சரி, பாவக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அந்த மாதிரி எந்த காயோட கூட்டு, புளி போட்டு செஞ்ச கூட்டை இதோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து வாரத்தில் 2 நாள் எடுத்திங்கன்னா உடம்பு வெயிட் வந்து குறையும். நீங்கள் ஒரே அரிசியாக சாப்பிடாமல் வேறு வேறு அரிசி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.